வணக்கம் வியூவர்ஸ். நம் முன்னோர்களின் வழிபாட்டு முறைகள் ஒவ்வொன்றிலும் ஆழமான அர்த்தங்களும் நுண்ணிய சிந்தனைகளும் நிறைந்து இருக்கின்றன. எதிர்வரும் சனிக்கிழமை, அதாவது 29/3/2025 அன்றைய தினம் சர்வ அமாவாசை நாளாகும். இந்த அமாவாசை நாள் நம் முன்னோர்களை வழிபட மிகவும் உகந்த நாளாகும். அன்றைய தினம் புனித நீர்நிலைகளில் நீராடி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் உமக்கு முன்னோர்களின் ஆசி கிட்டும், சகல நன்மைகளும் உண்டாகும். இன்று இந்த வீடியோவிலே சிரார்த்தத்தில் 1008 வகையான காய்கறிகள் வைத்து சமைக்க வேண்டும். இது பற்றி இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். நம் முன்னோர்களுக்கு படையல் படைத்து வழிபடும் சம்பிரதாய பூர்வமான வழிபாட்டு முறைகள் எத்தனை அற்புதமானது என்பதனை விரிவாக கூறுவதே இந்த கதையின் நோக்கமாகும். இதில் தான் விஸ்வாமித்திர முனிவரும் வசிஷ்ட மகரிஷியும் அவரது மனைவி அருந்ததியும் வருகின்றார்கள். உலகில் 1008 வகையான காய்கறிகள் வைத்து சமைப்பது ஒரே நேரத்தில் சாத்தியமா? இந்த கதை மூலம் அதனை தெரிந்து கொள்வோம். ஒரு நாள் வசிஷ்ட முனிவர் தன் முன்னோருக்காக சிரார்த்தம் நடத்த திட்டமிட்டார். அந்த நேரத்திலே அவர் விஸ்வாமித்திர முனிவரை அழைத்து, என் குடிலுக்கு வந்து உணவு அருந்துங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கின்றார். விஸ்வாமித்திர முனிவரும் வசிஷ்டரை பார்த்து ஒரு நிபந்தனை இடுகின்றார். நான் வருகின்றேன், ஆனால் 1008 வகையான காய்கறிகளினால் சமைக்கப்பட்ட உணவு அங்கே இருக்க வேண்டும் என்று விஸ்வாமித்திர முனிவரும் கூறினார். வசிஷ்டர் மகரிஷி சிரித்தார். அவர் மனதில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அதற்கு என்ன, அருந்ததியிடம் சொல்லிவிடுகின்றேன் என்றார். சிரார்த்த தினமும் வந்தது. விஸ்வாமித்திரர் இலையிலே அமர்ந்தார். அவர் எதிர்பார்த்தது 1008 வகையான காய்கறிகளுடன் கூடிய சமைத்த உணவு. ஆனால் அவரது இலையில் இருந்ததோ பாகற்காய் வற்றல், பிரண்டை துவையல், பலாப்பழம், அத்தோடு கூடவே சில எளிய வகை காய்கறிகள். உடனே இது கண்ட விஸ்வாமித்திர முனிவர் கோபத்துடன் வினவினார், 1008 காய்கறிகளும் எங்கே? வசிஷ்டர் மகரிஷி சிரித்தபடி சொன்னார், அதற்கு அருந்ததியிடமே கேளுங்கள். அருந்ததியும் அமைதியாக வந்து ஒரு ஸ்லோகம் கூறினாள். காரவல்லி சதம் சைவ வஜ்ரவல்லி சதத்ரயம் வனஷம் ஷட் சதம் சைவ ஸ்ராஸ்தகாலே விதீயதே. இதன் அர்த்தம் என்னவென்றால், பாகற்காய் 100 காய்களுக்கு சமனானது, பிரண்டை 300 காய்களுக்கு சமனானது, பலாப்பழமோ 600 காய்களுக்கு சமனானது. இவை அனைத்தையும் சேர்த்தால் 1000 காய்கள் வந்துவிட்டது இல்லையா? இப்போ உங்கள் இலையிலே மீதமாக 8 காய்களை படைத்திருக்கின்றேன். இதுதான் சிராஸ்த கால விதி. நியாயம்தானே என்று பணிவுடன் அருந்ததி கேட்டாள். விஸ்வாமித்திரர் வாயடைத்து போனார். அருந்ததியின் சாமர்த்தியமான பதிலை பார்த்து வியந்தார். அத்துடன் சிரித்தவாறே அருந்ததியை வாழ்த்தி மகிழ்ந்து சென்றார். இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகின்றோம்? நம் முன்னோர் வழிபாட்டிற்கு அர்த்தபுஷ்டியான காரணங்கள் ஏராளம் இருக்கின்றன. அதில் உள்ள ஞானத்தை, அதன் தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு பின்பற்றி வாழ வேண்டும். குடும்ப ஒற்றுமை, முன்னோர்களை மதிப்பது, நற்சிந்தனை, தெய்வ வழிபாடு,
நன்மக்கட் செல்வம். இதுவே எமது வழித்தோன்றல்கள் அனுபவ பகிர்வுகளுடன் ஆன்மீக சிந்தனைகளாக அர்த்த புஷ்டியோடு எமக்கு அளித்த வழி நடைமுறைகளாகும். இது போன்ற கதைகள் நம் வாழ்க்கையை மென்மேலும் அற வழியில் எடுத்துச் செல்ல உதவும். இந்த நம்பிக்கையில் மட்டுமல்லாது எமது ஆன்மீக சிந்தனைகளுக்கும் வழிபாட்டு முறைகளுக்கும் உள்ள அர்த்தங்களை நன்கு புரிந்து பின்பற்றி அடுத்து வரும் சந்ததிக்கும் நாம் எடுத்துச் செல்வோம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.